நாட்டுக்கு ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பான் தண்டனை. கிடக்க பங்கருக்க தண்ணி புள்ளா அந்த தண்ணிக்கு தாண்டலும் போது நீங்கள் அத்தனை நாடும் சேர்ந்து நீங்க செல் அடிச்ச அண்மையில வெட்டி போட்டு போன நில்லண்டா நிப்பர் ஒருதன் அசையலா. உங்களுக்கு இந்த மண்ணில மிதிக்க என்ன அருகதை இருக்குது? இந்த நாட்டிலே இருந்து அடிச்சு கிளைக்க ஓடி போன ராணுவம் இன்றைக்கு பாலத்துக்கு பக்கத்துல வந்து நிக்குது. இந்தியா செய்யறது உதவியே அல்ல. பல கோடியை கொள்ளையடிச்சவன் கோயில் வாசல்ல இருக்கிறவங்க 100 ரூபா போட்ட கதை மாதிரி இது. அனைவருக்கும் வணக்கம். நான் வடமாகாண கடலோடிகளின் இணைப்பாளரும் பேச்சாளரும் அண்ணாமலை கதைக்கிறேன். இன்றைய காலகட்டம் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு கால் தெரியப்படுத்தணுன்றக்காகத்தான் நான் இதில் இப்போ கதைக்க வந்திருக்கிறேன். இப்போ முந்தினாலும் இந்த இந்தியன் ரோலரால் இங்கே பல வேலைகள் வெட்டப்பட்டு கொண்டு வந்து இந்த மண்டபத்தில் போட்டு இங்கே வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. முந்த நாள் நேற்று தொடர்ச்சியாக இந்த இந்தியா வந்து எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு இது அந்த என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் மிகப்பெரும் கொள்ளைக்காரன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு கோயில் வாசலில் இருக்கிறவனுக்கு 100 ரூபா காசு பிச்சை போட்ட மாதிரி செய்கிறது. வடபகுதியில் கிடக்கிறத செல்வத்தை எல்லாம் அள்ளிக்கொண்டே தென்பகுதியில் கொடுத்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. இந்த எங்களில் மக்களுக்கு இலங்கைக்கு நீங்கள் உதவி செய்கிறான்னு முன்னுக்கு வந்ததுக்கான காரணம் எங்களில் வளத்தை அள்ளுறதுக்கான காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எங்களோட வளங்களை அள்ளித்தான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடுறீங்களே தவிர, ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தன்றது அது பொய்யான ஒரு விஷயம். இன்றைக்கு இது பொய்யான விஷயம். ஏனென்றால் எங்களோட மக்கள் இவ்வளவு கஷ்ட துன்பத்தில் இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்களில் இருக்கவும் இந்த உங்களில் பல நூற்றுக்கணக்கான ரோலரை விட்டு எங்களை கடல் வளத்தை அள்ளிக்கொண்டு போறீங்களென்றால் எங்கட வளத்தை அள்ளி நீங்கள் எங்களுக்கு தானம் செய்கிற விட எங்கட வளத்தை நாங்கள் வச்சு நல்லா வருவோம். அரிசி மா பருப்பு சீனியால் எங்கட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எங்கட வளம் எங்கட நாட்டு சொத்து இதை வச்சு தான் எங்கட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புறோமே தவிர எந்த காரணம் கொண்டும் அரிசி மா சீனி பருப்பால் எங்கட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. நீங்கள் தார பிச்சையால் எங்கட வளத்தை எங்கட நாட்டை நாங்கள் காப்பாற்ற முடியாது. இதை மக்கள் படிவாக உணர வேணும். எங்கள்கிட்டே அள்ளி எங்கள்கிட்டே தந்து எங்கள்கிட்ட பல பில்லியனை அள்ளி போட்டு ஒரு சில 100 ரூபாவை இங்கே போட்டா மாதிரி. அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேனே, பல கோடியை கொள்ளையடித்தவன் கோயில் வாசலில் இருக்கிறவங்க 100 ரூபா போட்ட கதை மாதிரி இது எங்களுக்கு வேண்டாம். இந்த சாலின் நேற்று நியூஸில் பார்த்தேன் 950 கிலோ என்ன இந்த இது நிவாரணப் பொருள் அனுப்புகிறாராமண்டு. நீங்கள் அனுப்ப வேண்டாம்ப்பா. நீங்கள் பருப்பு சீனி அனுப்பி எங்களையும் கொள்றீர்கள். எங்களோட வளத்தை எடுக்காமல் இல்லை. இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. பல நாடுகள் உதவி செய்யுது, அது உதவி. ஆனால் இந்தியா செய்கிறது உதவியே அல்ல, களவு. எங்களை களவெடுத்து தான் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாரீர்கள். உங்களுக்கு வெக்கமா இல்லை? இந்த நாட்டிலே இருந்து அடிச்சு கிளைக்க ஓடி போன ராணுவம் இன்றைக்கு பாலத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்குது. உங்களுக்கு இந்த மண்ணில மிதிக்க என்ன அருகதை இருக்குது? வெக்கமான சூடு சுரணை இருக்கிறவன் தான் அந்த இடத்துல மிதிக்காம இருப்பான். உங்களுக்கு அதுவும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த மண்ணில் கால் முட்டக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் செய்த பாவங்கள் கணக்கே இருக்கு. மன்னிக்கலாம் மறக்கலாம்டா, ஆனால் நாங்கள் மன்னிக்க மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். நாங்கள் சாகும் பிறகு நான் சாகும் பிற மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு குணமே அதுதான். ஏனென்றால் செய்தவனை ஒரு வேளை மறக்கக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு ஓடி வாரியல். ஒரு பிரச்சனை நடக்க போதும் முன்னே கப்பல் இங்கே வந்துடுது. ஏன் உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளவத்தை களவெடுக்கலாம், எவ்வளோத்தை அள்ளலாம்ன்றது. அதுக்காகத்தான் நீங்கள் வாரியல். இல்லையாண்டா நீங்கள் முன்னுக்கு விழுந்தடிச்சு இங்கே வர மாட்டீர்கள். இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் உதவி செய்கிறன்னு சொன்னால் உங்களோட நாட்டில் உங்களோட நாட்டு படை இருக்குதானே, உங்களோட நேவியல் இருக்குதானே, ஏன் உங்களோட மக்களை தடுக்க முடியல? உங்களோட கடத்தொழிலாளியே ஏன் தடுக்க முடியல? என்ன காரணம்? ஆனால் களவெடுக்க விட ஓணும். அதுதான் உங்களை மெயின். அள்ளு கிள்ளி கொடுப்பான். இதில் என்னையா உங்களை மனிதாபிமானம் இங்கே இருக்கு?
இந்த மக்களுக்கு நீங்கள் மனிதாபிமானம் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கொள்ளையை அடித்து கிள்ளி போட்ட இல்லை. இது எங்களுக்கு வேண்டாம். எங்களோட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்போம். எங்களோட கடல் வளத்தை நீங்கள் ஒரு தினம் ஒன்றும் செய்யாவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட நாட்டை எவனுமே காப்பாற்ற தேவையில்லை. நாங்களே காப்பாற்றிக்கொள்வோம். எங்களோட நாடு நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். எங்களுக்கு எங்களில் வளம் காணும். எங்களுக்கு எவனும் பிச்சை போட தேவையில்லை. மற்றது இன்னும் ஒன்று இந்த தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் தமிழ் குரங்குகள் கூட்டம் போடுது. அதை அவதானமாக கவனிங்கோ. நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம். தமிழர் ஒன்று சேருவோம். தமிழ் கட்சிகள் அத்தனை பேரும் இவங்க கோட்டான் குரங்குகள் மாதிரி கூடி இருக்கிறாங்க. இப்போ அடுத்த தேர்தல் ஒன்று வருது என்ன மாகாண சபை. அந்த மாகாண சபைக்கு நாங்கள் ஒன்று சேருவோம். ஒருதரும் நம்பக்கூடாது. இந்த குப்பைகளை ஒருதரும் நம்பக்கூடாது. படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள், நீங்கள் இளைஞராக வந்து இந்த மக்களை காப்பாற்றணுமே தவிர இந்த கோட்டானுகளும் இந்த குரங்குகளும் ஒரு காலம் காப்பாற்றாதது. நீ இது குப்பைகள். இந்த குப்பையெல்லாம் ஒன்று சேர்றதுனா கொளுத்த வேண்டியது. இதை விடவே கூடாது. எங்களோட மக்கள் மத்தியில் இது ஒன்று சேர்ந்தாலும் அவங்கள ஒன்று சேர்றதும் கண்டியில் போய் நின்று மக்களுக்கு இங்கே மட்டக்களப்பில் தெரிவு செய்ய சாணக்கியம் போய் கண்டியில் நின்று கூத்தாடுறான். யோசிச்சு பாருங்கள் மக்களை. இனியாவது நாங்கள் உணர வேணும். ஒவ்வொரு தினம் செய்கிற கூத்து தெரியுதானே நாடாளுமன்றத்தில் என்ன கூத்தெல்லாம் அடிக்கிறாங்களே தெரிஞ்சு விட்ட மக்கள். நாங்கள் தெருவிலையும் வாய்க்காலையும் தண்ணிகளையும் கிடக்கிறோம் இன்றைக்கு. இது எங்களுக்கு காணும். இவங்களை தெரியவே கூடாது. நீ அரசியல்வாதி என்று பழம் அரசியல்வாதி ஒருதன் கூட அரசியலில் இனி வரக்கூடாது. இனி நாங்களே எங்களில் மக்களை காப்பாற்றுவோம் என்ற ஒரே நோக்கம் சிந்தனையோடு இருக்க வேணும். மற்றது இந்த உடனடியாக இந்த நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், நீங்கள் எங்களுக்கு உதவி என்று சொல்கிறது செய்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் உதவி செய்யலை, எங்களுக்கு நன்மையும் செய்யலை. இருந்தால் இனியாவது செய்கிறதா இருந்தாலும் உடனடியாக எங்களோட வளத்தை அள்ளிக்கொண்டு போகிறத நிப்பாட்டுங்க. இந்த களவெடுக்கிறத நிப்பாட்டுங்க. இவ்வளவு பெரிய ரோடர்களை விட்டு எங்களோட வளத்தை அடித்து முடிய இனி நாங்கள் இந்த புயல்கள் இதுகளால் தப்பி பேருந்து தொழிலுக்கு போன ஒன்றும் கிடவாது. நாங்கள் பட்டினியாக தான் கிடக்கணும். இல்லைன்னா நீங்கள் எங்களை பட்டினியில் வச்சிருக்கிறதான் உங்களுடைய ஒரே நோக்கம் சிந்தனையாக இருக்குது. ஆனபடியாக நீங்கள் அதை விட்டுடுங்க. எங்களை மக்களில் வளங்களை அழித்து எங்களுக்கு தாரதை நிறுத்திடுங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. எங்களில் மக்களில் வளம் எங்களுக்கே சொந்தம், எங்களில் கடல் எங்களுக்கு சொந்தம். அதுவும் பாருங்க, வடபகுதியில் அள்ளி கொண்டு போய் தென்பகுதியில் கொடுக்குறீர்கள். இதை சொல்றீர்கள் நாங்கள் நன்கொடை கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோம், உதவி செய்கிறோம். இதில் எங்கே கிடக்கு உதவி? பக்கத்து வீட்டிலே அள்ளி கொண்டு மற்ற வீட்டுக்கு கொடுக்குறது உதவியாப்பா? இதுக்கு பேர் உதவியா? இதே இந்தியா இந்த உதவி? தாய்நாடு பெரிய நாடு இதை செய்கிறது. நீங்கள் ஏழு எளிய வண்டியை அடித்து கொண்டே மற்றவனுக்கு கொடுக்குறது. இது என்ன நியாயம் இருக்குது? இதில் நீங்கள் என்ன உதவி செய்கிறீர்கள்? இங்கே மீட்பு படை என்ன மீட்பு படை? நீங்கள் எல்லாம் உங்கள நாட்டு தொழிலாளியை கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் எல்லாம் மீட்பு படை இல்லை காவல் படை எல்லாம் வரலாம்? இங்கே உங்கள மக்களையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியல. பேருந்து நீங்கள் மீட்பு படை எங்கள் காவல் படை இப்படியே நாங்கள் வாழ்ந்தாங்க 30 வருஷம் நாங்கள் இப்படி தான் எங்களோட கட்டமைப்பு இருந்தது. என்ன வாழ்க்கையோ என்னவோ ஆண்டவன் தான் இதுக்கு முடிவு சொல்லுவோம். சமீபத்தில் நடந்து முடிந்த அனர்த்தத்துக்கு பிறகு முழுமையான பாதிப்பு இது பகுதி அல்ல. எங்களோட வடபகுதி ஃபுல்லாக முற்று முழுதாக பாதிப்பு. முல்லைத்தீவு தொடக்கம் இங்கே காங்கேசந்திரம் வரைக்குமான சகல கடலோடம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே அண்மையில் வெட்டி போட்டு போன தொழில்கள் அண்மையில் முந்த நாள் வெட்டினது இங்கே எல்லாம் வெட்டி அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கு. பாருங்க எவ்வளோ கொண்டது குவிச்சிருக்கு. இவ்வளவு இப்போ இந்த 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 புயல் நடந்த காலப்பகுதிக்குள்ளே வந்த புயலுக்கு பிறகு இந்த டண்டொரு நாளில் தொழிலுக்கு போக நடந்த சம்பவம் தான் இதுகள் எல்லாம். இதெல்லாம் ஒரு சில இடங்கள் அல்ல, முத்தாகும் வடபகுதி முற்றிலும் இந்த இந்தியன் ரோலரால் முழுக்க பாதிப்பு தான். எங்கேயுமே இந்த இடத்துல பாதிப்பு இல்லையாண்டு ஒரு இடம் சொல்ல முடியாது. வடபகுதி ஃபுல்லாக ஒட்டுமொத்த பாதிப்பு. அதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நில்லேண்டா நிப்பர் ஒருதன் அசையலாது. இப்படித்தான் நில்லேண்டா நிப்பர் ஒருதன் அசையலாது. இப்படித்தான் இது எங்களுடைய ஜனாதிபதிக்கு இது தெரிய வேணும். அடுத்தது எங்களில் ஜனாதிபதியின் நிலப்பாடு ஒட்டுமொத்த மக்களை பார்க்கறது.
ஜனாதிபதியின் ஒரு செயல்பாடு வந்து ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் பார்க்கறது ஜனாதிபதியின் அந்தந்த இலாக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. கடத்துள்ள அமைச்சர் தான் இதுக்கு மும்முரமாக பார்க்கணும். ஏனென்றால் அவருக்கு இந்த பிரிவை கொடுத்துருக்கு. கடலை பற்றின பிரச்சனை, கடலால் வர பிரச்சனை, கடலை எப்படி காப்பாற்றணும், இந்த பிரச்சனை மொத்தம் அமைச்சருக்கு கொடுத்துருக்கு. கடத்தொழில் அமைச்சருக்கு அவர் தான் பார்க்கணும். இதை அவர் தான் முன்னின்று இதை செய்ய வேணும். அது நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியின் தலையில் போட இல்லாது. ஜனாதிபதி ஒட்டுமொத்த மக்களையும் பார்க்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு இலாக்கா பிரிக்கப்பட்டிருக்குது. கடத்தொழில் அமைச்சு, விவசாய அமைச்சு, ஒவ்வொருத்தரும் அந்தந்த அமைச்சுக்களை சரியாக செய்து சரியாக மக்களை போய் அணுகி அந்த மக்களின் பிரச்சனையை பார்த்துட்டால் எந்த துன்பமும் இருக்காது. எங்களோட நாடு இவனும் கட்டி எழுப்பதே இல்லை, நாங்களே கட்டி எழுப்போம். இப்போ அத்தனை பேருக்கு தான் சூடு சுரண இருந்தவன் அத்தனை பேருமே என்ன பொறுத்தவரையில் என் வீட்டுக்கு வாசலில் வராதேன்ற ஒருத்தன் அடிச்சுட்டாண்டா செத்தாலும் அந்த வாசல் மிதிக்க மாட்டேன். ஆனால் அத்தனை பேருக்கும் இது உகந்ததான். ஏனென்றால் செய்தவன் அனுபவிக்கணும். ஆனபடியால் கண்டிப்பாக யார் இதுக்கெல்லாம் இது செய்தனையோ அந்த வேதனை எல்லாருக்குமே இருக்கணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது, அதானே நான் சொல்லி முதல் தடவையே சொல்லிவிட்டேன், பிட்டிய களவு எடுத்து பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி நீங்கள் உங்கள பாவங்களை எல்லாம் இப்படி செய்து மாவையும் அரிசியையும் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அந்த பாவத்தை கரைக்க நினைக்கிறீர்கள். ஒரு போதும் இந்த பாவம் கரையாது. எங்கள மக்களை துடிக்க துடிக்க ஏன் எங்களுக்கு மாறி வர இல்லையோ வெள்ளம் வர இல்லையோ வெள்ளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள எங்களோட சனம் தாழை இல்லையோ தாளவும் ஜெல்லடிச்சு நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து அப்ப என்ன நீங்கள் எல்லாம் புத்தனாக முடியும், நல்லவனாக எப்படி ஆக முடியும்? தண்ணிக்க கிடக்க பங்கருக்க தண்ணி புள்ளா அந்த தண்ணிக்க தாண்டலும் போது நீங்கள் அத்தனை நாடும் சேர்ந்து நீங்கள் செல் அடிச்சீங்க. அப்போ எப்படி இந்த துன்பந்துயரம் மாறும், இந்த வடுக்கள் எப்படி தீரும்? அதுக்கு நீங்கள் அரிசி மாச்சி எல்லாரும் ஓடிவார்கள். இன்றைக்கு செல் கொடுத்தவன் படி கொடுத்தவன் அத்தனை பேரும் இங்கே வந்து நிற்கிறீர்கள். அத்தனை பேரும் நீங்கள் பாவத்தை கழுவ நினைக்கிறீர்கள். ஒரு போதும் இந்த பாவம் கழுவப்படாது. அந்தந்த நாட்டுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக கொடுப்பேன் தண்டனை. அது எந்த காலத்திலும் அழிக்க முடியாது.